அப்படியே நம்ம இப்ப ஃபிளைட்டை பிடிக்கிறோம் அகமதாபாத்ல இருந்து ஜெய்ப்பூர் போறோம் பீடா. ஜெய்ப்பூர்ல வந்து எல்எஸ்ஜி ஆடுறாங்க. வந்து தோத்துட்டாங்க, எல்எஸ்ஜியும் தோத்துட்டாங்க. 2 பேர் தோத்துட்டு வர்றாங்க. இந்த மேட்ச் பத்தி உங்க இனிஷியல். ஸ்லோவா இருக்கும் இந்த பிட்ச், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் வாட் வி விட்னஸ்ட் இந்த லாஸ்ட் டைம். இப்ப வந்து 175 அடிச்சாங்க. பிட்ச் வந்து பெருசா ட்ரூவா இல்ல. அதனால இதுவும் வந்து ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காது. ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு பி பிளேட் அண்டர் த லைட்ஸ். ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 188 அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பேட்டிங் பெல்டர். அதே மாதிரி லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 180 பிளஸ் வந்து அச்சீவ்ட் ஒன்லி 4 times இந்த லாஸ்ட் 12 இன்னிங்ஸ்னு சொன்னோம். அவங்க 175 அடிச்சாங்க. ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் 188 அப்படின்னா பவர் பிளேல ரன் வந்துடணும். பவர் பிளேல ரன் வந்ததெல்லாம் கஷ்டம். 7 to 10 மட்டும் கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15 ஒரு 45 ரன். அதுக்கப்புறம் கடைசி பேஸ்ல வந்துட்டு ஒரு 50-55 வந்துடும். தட் டேக் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 185 to 190 which is absolutely defendable. அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எங்க விட்டாங்க லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் அங்கதான் விட்டாங்க. பவர் பிளேல 45 ஃபார் நோ லாஸ். ஆர்சிபி வந்து 65 ஃபார் நோ லாஸ். இந்த 20 ரன் 15 பால்ஸ் ஸ்பேர்ல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி ஹியர். இங்க வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுது, ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ் எக்கானமி, நாட் விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் எக்கானமி, ரெண்டையும் ஆர்சிபி கம்ஃபர்டபுளா டிக் பண்ணாங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சு சாம்சனோட அவைலபிலிட்டி ஒரு டவுட்டா இருக்கு. அப்ப நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க சுட்டி குழந்தை. there is a good chance if Sanju is not available, Suryavanshi will definitely open the batting with him. சஞ்சு சாம்சன் இருந்தா சஞ்சு சாம்சன். ஸோ தேர் பிளேயிங் 11 அதை தவிர வேற சேஞ்ச் பண்ண முடியாதவங்க. ஸோ ஒரிஜினல் சுட்டி குழந்தை யசஸ்வி ஜெய்ஸ்வால். அதான் நீங்க கேட்டுனே இருந்தீங்க, உங்க ஆசை நிறைய போகுது. சாம்சன் ஆர் சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் எட்மயர், சுபம் துபே, வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்பதான் யோசிப்பாங்க. ஸ்லோவா இருக்கு பிச்சுன்றதுனால குமார் கார்த்திகாவையும் எடுத்துன்னு வரலான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அதர் 2 ஆப்ஷன்ஸ் ஷூர்லி பி துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால். அதுவும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, அது நடக்குமா தெரியாது. இவங்களுக்கு வந்து மயங்க் யாதவ் வந்திருக்காருன்றாங்க. இஸ் இ கோயிங் டு பி கிளியர்ட் பை தி மெடிக்கல் டீம் தட் இஸ் பிரசன்ட் இன் எல்எஸ்ஜி? வி டோன்ட் நோ. அப்படி இருந்ததுன்னா இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் த பிளேஸ் ஆஃப் ஆகாஷ் தீப். ஸோ அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா மிச் மார்ஷ், ஐடன் மாக்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் புரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷார்துல் தாக்கூர், பிஷ்னாய், ஆவேஷ் கானந்த், திக்வேஷ் சிங். And the impact sub is going to be Mayank Yadav if he is fit, and if he is not fit, it is going to be Akash Deep. The first 8 overs batting na Sanju Samson இல்ல அப்படின்னா இவங்க சமாடி வாங்குவாங்க. மார்ஷன் இஸ் குட், வெரி குட் ஃபார்ம். ஐடன் மார்க்ரம் அரைவ் ஆயிட்டாருங்க. ரிஷப் பண்ட்டும் வந்துட்டாரு. போன மேட்ச் ரன் அடிச்சாரு. இட்ஸ் கோட் ஆஃப் கிவன் லாட் ஆஃப் கான்பிடன்ஸ் ஃபார் ஹிம். இவங்களுக்கு அந்த எட்ஜ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா வில் பிக் விக்கெட்ஸ், இஸ் நாட் எக்கனாமிக்கல். மகேஷ் தீக்ஷனா இஸ் அப்கோர்ஸ் எக்கனாமிக்கல். திக்வேஷ் சிங் ரெண்டும் பண்றாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்கனாமிக்கலாவும் இருக்காரு. ரவி பிஷ்னாய் இஸ் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த 2 ஃப்ரண்ட் வின்னிங் ஃபேக்டர்லயும் இவங்களுக்கு எட்ஜ் இருக்கும். ஸோ எல்எஸ்ஜி வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48 ஈவன் தோ ஆர் பிளேயிங் அவே ஃப்ரம் ஹோம். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிப்பாங்கன்றீங்களா? ரொம்ப தோத்துட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சுதான் ஆவாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. நான் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். லாஸ்ட் இயர் எப்படி மும்பை நான் ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன், இன்டர்னலா அவங்க ஏதோ இஷ்யூ இருக்கு, தே டோன்ட் லுக் லைக் எ டீம் தட் இஸ் பிளேயிங் டுகெதர் அஸ் எ டீம். ராஜஸ்தான் சிங்கிள் அவுட் பீப்புள் டெல், பட் அவங்கள பார்த்தா ஒரு டீமா ஒன்னா விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. திடீர்னு ராணா திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடா. ஸோ ஃபேண்டசிக்கு போலாமா? கரெக்டா சொன்னீங்க. போன வருஷமும் வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க, எனக்கு ஏதோ சரியா படல மும்பைலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்லோவா வெளியில வந்தது. இப்ப கொஞ்சம் அந்த இது போது சூப்பர் ஓவர் டிஸ்கஷன் போகும்போது சஞ்சு சாம்சன் எங்கேயோ வேலை எங்கேயோ நடந்துட்டு இருக்காரு வெளியில. அதை டிவிலையும் காமிச்சாங்க, இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேவ் கம் அப் வித் டெசிஷன் விச் சர்ப்ரைஸ்ட் மெனி பீப்புள். த சாய்ஸ் செலக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ கேம் அவுட் டு பேட். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி இட் லுக்ஸ் லைக் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் தேர். அதை வந்து கன்ஃபார்ம்டா என்னால சொல்ல முடியாது அன்லஸ் அதர்வைஸ் இட்ஸ் நோன்னு. நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்க அங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. அண்ட் தேர் ஆல்சோ அந்த லூசிங் ஸ்ட்ரீக். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. வில் ஒன்லி விஷ் தம் வெல். இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி ட்ரிக்கியான டாக்கியான பிச் இருக்கணும். மாக்ராம் இஸ் கன்வென்ஷனல்
அண்ட் இஸ் பேக் டு ஃபார்ம் அவரை எடுப்பேன். ஆயுஷ் பதோனி இந்த பிச்சில் கண்டிப்பா எடுப்பேன். ஷார்துல் தாக்கூர் இல்லாம உங்களுக்கு ஃபேண்டசி ஆடி பிரயோஜனமே கிடையாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக் டு இஸ் நார்மல் பெஸ்ட், அதனால அவரை எடுப்பேன். அதுக்கப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா ஐடன் மாக்ராம், ஆயுஷ் பதோனி, ஷார்துல் தாக்கூர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜெய்ஸ்வால். எனக்கு தெரியல நீங்க வந்துட்டு அசரங்கா வச்சு ஓபன் பண்ணுவீங்களான்னு. உங்களோட 5 பிக்ஸையும் சொல்லிடுங்க. அசரங்கா தான் மேட்ச் ஓகேவா? கேக்குதா? கேக்குது கேக்குது, அப்படியே சொல்லிடுங்க. கேக்குதா? ஆமா கேக்குது. ஓகே. சோ என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் வந்து மிச் மார்ச், ரிஷப் பந்த் ஏதோ ஃபார்முக்கு வர்றாரு, அவரே அந்த சைடு அசரங்கா மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு. பிளேயிங் வந்து நான் ஆர்ஆர்னு சொல்லியிருக்கேன், நீங்க எல்எஸ்ஜின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. ஆர்ஆர் இஸ் அ வெரி குட் டீம். அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல. அண்ட் தேர் ஆல்சோ I rate them as a very good strategical team, but the strategy has not been up to the mark apart from the game against Chennai where they didn't use the spin bowlers at all in the power play including Theekshana. அதுக்கப்புறம் that strategy has been slightly down இல்ல. GT has been ticking all boxes. அவங்க 2 மேட்ச் தோத்துருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க தோக்கல. They have been outplayed by the opponents. RR will definitely have the home advantage in the slow pitch. Conventional batters and the top 3 will definitely suit GT. பாப்பா என்ன நடக்குதுன்னு. நான் அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஜிடின்னு இருக்கேன், நீங்க ஆர்ஆர்ன்னு இருக்கீங்க. Cricket is a game of glorious uncertainties. This is what we have got. The previews of both the matches and the double header. Will come back and do a review to see which team has come out successful with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.